நான் இப்படி எல்லாம் அழுது ஃபீல் பண்ணி பேசினா நீ அப்படியே கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துன்னு சொன்னாங்க. நீ என்னடானா அவ்வளவுதான் சொல்றிய காவியா? அப்போ நீங்க இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணி கண்கலங்கினது எல்லாமே போய் எதுவுமே உண்மை இல்லல? ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படிதான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. இல்ல காவியா, அப்படிலாம் இல்ல. நான் உன்னை திட்டிட்டேன்னு ஃபீல் பண்ணதெல்லாம் உண்மைதான். இந்த அழுகாட்சி தான் பாட்டியோட ஐடியா, ஸ்லிப் ஆயிடுச்சு. மத்தபடி நிஜமாதான் காவியா நான் ஃபீல் பண்ணேன். சாரி காவியா. நீங்க எந்த விஷயத்துலயுமே சீரியஸாவே இருக்க மாட்டீங்களா தீபக்? காவியா, நான் உன் விஷயத்துல சீரியஸா தான் காவியா இருப்பேன். ஆனா உன்கிட்ட காமிச்சிக்காம ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க நிஜமாவே ஃபீல் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயம் உண்மைதானே இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஏய், என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல, மறுபடியும் சொல்ல. நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஒரு தடவை போய் உதவி பண்ணிட்டு வந்தா ஒரு உயிர் பொழைக்கும்னா என்ன தப்புன்னு ஆரம்பத்துல தோணுச்சு. ஆனா அவங்க இதோட உன்னை விட மாட்டாங்க, பாம்பு மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொன்னது அப்ப புரியல. இன்னைக்குதான் அது புரிஞ்சுச்சு. உத்தம அக்கா இன்னைக்கும் என்ன தேடி கேண்டீனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? நீங்க சொன்னது உண்மைதான்னு நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டியா உத்தமனை பார்க்க வர முடியாதுன்ட்டு? ஆமா. ஓ, நான் சொன்னதை கேட்கணும்னு உனக்கு தோணி இருக்குது. அதாவது நான் சொன்னதை கேட்டு நீ போகாம இருந்திருக்க, கரெக்டா? இப்ப என்ன அதுக்கு? நல்லதை யார் சொன்னாலும் கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேக்குற மாதிரி நீங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டேன். புரியுது காவியா, கீழே விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஒட்டலங்கிற மாதிரி பேசுற. எது எப்படியோ நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு புரிஞ்சது. ஹாப்பி. காவியா காவியா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொன்னதை கேட்டுதானே நீ போகல? சூப்பர், தேங்க்யூ காவியா. டேய், எதுக்குடா பல்ல காமிச்சுக்கிட்டே வர? மா, நான் உங்க எல்லாரும் மேலயும் அக்கறையா இருக்கிறதுனால என் அருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரிதான் நடந்தது. நான் சொல்ற மாதிரி நடக்கிறப்பதான் நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல? என்னடா உளர்ற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நேரம் வரப்ப தானா புரிஞ்சுப்ப. வரட்டா? ஐயோ, என்ன வசியம் மருந்து வச்சாலும் இப்படி மயங்கி கிடக்குறானே. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க.